நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் ஏற்கனவே நம்ம போட்டிருந்த ரீல் ஸ்டேட் டாக்ஸை பத்தி போட்டிருந்தோம், திருநாய்களுடைய தொந்தரவு பத்தி போட்டிருந்தோம். அது இன்னைக்கு பெரிய லெவல்ல ஸ்டேட் லெவல்ல வந்து ஏற்கனவே அது நேஷனல் இஷ்யூவா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால 3ஆம் தேதி மே மாசம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் பேனல் டு கோஆர்டினேட் ஏபிசி ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 223 எக்ஸ்டெண்ட் பண்ணி மானிட்டரி கமிட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபைடு அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 72 ஷெல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தெருநாய்கள் அடிப்பட்டதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ஜிஓட டைப் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அனிமல் வெட்டினரி போர்டை வந்து கோஆர்டினேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மானிட்டர் பண்றதா போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பாபு தீவனான்னு சொல்லி ஜோத்பூர்ல உள்ள நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதே 3ஆம் தேதி அன்னைக்கு எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, த லா இஸ் ஃபேவர் ஆஃப் பெட் ஓனர்ஸ் போட்டிருக்காங்க. இதுல 3 விஷயம் நீங்க கவனிக்கணும். மும்பைல வந்து ஒரு உமன் வந்து இந்த மாதிரி நாய் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து யாரும் கண்டுக்கல. உடனே அந்த அம்மா வந்து ஒரு பெரிய சர்க்குலர் இட்டு இது வந்து டாக் மாஃபியா, இதுல ஜட்ஜஸ் எல்லாம் இன்வால்வ் அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜஸ் வந்து அந்த அம்மாக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க. அந்த அம்மா மன்னிப்பு கேட்டும் இது பண்ணல. ஒரு வாரம் அந்த அம்மாவை ஜெயில வச்சிருந்தாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ. அது மட்டும் இல்ல, மும்பை பிசினஸ் மேன் வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா, லிப்ட்ல வந்து அவருடைய கண் தெரியாத நாயை வந்து ஏத்தலைன்னு சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கல்கட்டால வந்து உள்ள சொசைட்டிஸ் வந்து உள்ள ரெசிடென்ட் சொசைட்டிஸ் வந்து இந்த நாய்கள் வந்து கேர் எடுக்கணும், அதுக்கு வந்து பெட் ஓனர்ஸ் வந்து கோஆபரேட் பண்ணலன்னு சொல்றதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மெயினா வந்து இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். மெஜாரிட்டி வந்து பெட் ஓனர்ஸ் எல்லாமே லீகலி பவுண்ட். இந்த பூமியில எல்லாத்துக்கும் இடம் உண்டு, அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு இடம் உண்டு. ஆனா அதை வரைமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை வந்து ஒரு நல்ல சூழல்ல எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து யாரும் கடைபிடிக்கிறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. தி பிரிவென்ஷன் ஆஃப் குரூலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அண்ட் லோக்கல் முனிசிபல் லாஸ் பத்தி கூட சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப் அண்டர் ஆர்டிகல் 51 AG to all living creatures reinforcing the protection extend to pets and stray animals போட்டிருக்காங்க. நெல்லை கனெக்ட் வியூவர்ஸ்க்கு நன்றி. இந்த ரீல் வந்து முன்னாடி போட்ட ரீல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. இதை உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர்த்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.